காலை வணக்கம். எங்களது விநாயகா வித்யாபவன் பள்ளியை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை பெற்றோராகிய உங்களுக்கு தர ஆசைப்படுகிறேன். கொடுப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம பள்ளி 1995 இதோடு இந்த மாதத்தோடு 30 வருடங்கள் ஆகிறது பள்ளி ஆரம்பித்து. ஒரு பெருமையான விஷயமாகத்தான் நாங்கள் கருதுகிறோம், மகிழ்ச்சியான விஷயமாக நாங்கள் கருதுகிறோம். இந்த 30 ஆண்டுகளிலே பல பொறியாளர்களை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம், பல மருத்துவர்களை உருவாக்கியிருக்கிறோம். அதை விட கூடுதலாக மகிழ்ச்சி, பல தொழில் முனைவோரை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். பலருக்கு வேலை வாய்ப்பு பெறும்படியான ஒரு முதலாளிகளை நம் பள்ளி உருவாக்கி இருக்கிறது என்பது ஒரு சிந்தல் மகிழ்ச்சி. விநாயகா அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பு 1995 ஆரம்பிக்கப்பட்டு திரு ராமமூர்த்தி அவர்களால் துவக்கப்பட்டு அதன் சார்பாக இந்த பள்ளி விநாயகா வித்யாபவன் பள்ளி நடைபெற்று கொண்டு வருகிறது. நான் சந்திரசேகரன், இந்த பள்ளியினது தாளாளர். என்னோடு திருமதி யோகசுந்தரி, திரு சுப்ரத்தினம், திரு ரமணி ஆகிய 3 பேர் இணைந்து இந்த ட்ரஸ்ட் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதன் சார்பாகத்தான் இந்த பள்ளி நடத்தப்பட்டு வருகிறது. ஆரம்பத்திலே 30 குழந்தைகளோடு துவங்கப்பட்டு இந்த அளவிலே 350 குழந்தைகளோடு பள்ளி இயங்கிக் கொண்டிருக்கிறது. பள்ளியினது சிறப்பம்சம் என்பது ஸ்மார்ட் கிளாஸ் நம்மகிட்ட இருக்கு. எல்இடி டிவியில அவங்களுக்கு உண்டான போதனைகளை நாங்கள் சொல்லி தருகிறோம். புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்க நம்ம எல்இடி டிவியில விஷுவலா நம்ம காட்டிட்டு இருக்கோம். எந்த ஒரு குழந்தையா இருந்தாலும் நல்ல உச்சரிப்பு வேணும், மேத்தமேட்டிக்ஸ் மென்டல் சம்ஸ் தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத ஒரு விதிமுறை. எந்த குழந்தையுமே நல்ல குழந்தை அப்படின்னா அவர்களுக்கு நல்ல உச்சரிப்பு இருக்க வேண்டும், அழகான கையெழுத்து இருக்க வேண்டும். தமிழ்ல எழுதினாலும் சரி, இங்கிலீஷ்ல எழுதினாலும் சரி, நல்ல கையெழுத்து இருக்க வேண்டும் என்பது ஒரு சட்டம் இருக்கிறது. அதன்படி நாங்கள் அவர்களுக்கு கையெழுத்து பயிற்சியையும் மென்டல் சம்ஸ் பயிற்சியையும் நாங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு கடையில போய், மளிகை கடையில போய் அவனுக்கு காய்கறி வாங்கினாலோ மளிகை பொருள் வாங்கினாலோ மீதி வாங்குறதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு முடிக்கக்கூடாது. சின்ன 3ஆம் கிளாஸ் பையனா இருந்தாலும் சரி, 4ஆம் கிளாஸ் பையனா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அந்த தெளிவான ஒரு எண்ணம், கணக்கீடு வர வேண்டும் என்பதை நாங்கள் கருத்திலே கொண்டிருக்கிறோம். நான் இந்த காணொலியின் சார்பாக காணொலி பார்ப்பதிலும் விளக்கங்களை கொடுப்பதிலும் ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. பலருக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கலாம். பள்ளியினது திறம்பட நடத்தி கொண்டிருப்பதிலும் பள்ளியின் செயல்பாடுகளை பற்றியும் ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம். அதை இந்த காணொலி வாயிலாக நான் தீர்வுபடுத்த நான் ஆசைப்படுகிறேன்.